நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசியாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாமா? 2 7 மொத்தம் எத்தனை ஒன்று இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4 கோடு போட்டுக்கலாமா? 1 அடுத்து பாருங்க, நம்மளுக்கு மைனஸில் இருக்கா, அப்போ முன்னாடி இருக்க நம்பரோட மைனஸ் பண்ணுவோம். 7 - 2 என்ன வரும்? 5. வேற வேற குறியா இருக்கா, அதனால நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 5ங்கிறது வருதா? அடுத்து 5 - 7 5 - 7 இங்கே ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்கா, அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? -2. பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை தான் நம்ம போடுவோம். அப்போ இதுக்கு -2. முன்னாடி நம்பரோட மைனஸ் பண்ணலாமா? -2 - 5 ரெண்டு ஒரே குறியா இருக்கா, அப்போ ஆட் பண்ணிக்கலாம். மைனஸுங்கிறத போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 + 5 என்ன வரும்? 7. அப்போ மதிப்பு என்ன பாருங்க? -7. முன்னாடி நம்பரோட மைனஸ் பண்ணலாமா? -7 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? -2 இருக்கா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. -× என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகுமா? -7 + 2 வரும். வேறு வேறு குறியாக இருக்கனால -7 + 2 என்ன வரும்? 5 அப்படின்னு வரும். -5 கடைசியாக இருக்க 2 வேல்யூ தானே எடுத்துக்குவோம். அப்போ -5 / -7 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதோட மதிப்பு என்ன வரும்? 5